do you think that today's Tamil movie industry is going in the right direction? Quality of movies deteriorate ஆயிருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? ஆடியன்ஸோட டேஸ்டா இல்ல லேக் ஆஃப் டேலண்டட் ஃபிலிம் மேக்கர்ஸா? ஸோ வாட் இஸ் த ரீசன்ங்கிறத நம்ம டிபேட் பண்ணுவோம். இல்ல நல்ல ஸோ யூ நோ லைக் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் லைக் விடுதலை படத்துல டூ மச் ஆஃப் கம்யூனிசம். ஓகே, ஐ மீன் லைக் குவாலிட்டி மூவிஸ் எல்லாம் வந்து பிஃபோர் 2000 சிலவங்க மூவி என்டர்டைன்மெண்ட்டுக்கோசரம் போய் பார்க்கறது அது முடிஞ்சிடுச்சு. 2000 அந்த இப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் கம்யூனிஸ்ட் இது ஜாதி பேஸ் பண்ணி தான் மூவிஸ் வருது. மூவி லைக் சம் ரியல் லைஃப் ஓரியன்ட் மூவி, இந்த மெய்யழகன், வாழை அந்த மாதிரி படம்லாம் எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. பட் வென் பீப்புள் சே ஜெயிலர் வாஸ் ஆசம், விக்ரம் 2 வாஸ் ஆசம்லாம் சொல்கிறப்ப நான் போய் இதை பார்க்குறப்ப எங்கூட ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குது, நைட்டு கண்ணை மூடனா ஒரே ரெட்டாக இருக்குதுன்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஆடியன்ஸோட மென்டாலிட்டி தான் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். இப்போ கங்குவாவே எடுத்துக்கோங்களேன், அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை வேற. ஆனால் அதுக்கு எப்படி விமர்சனம் வந்ததுன்னா, நீ அப்போ பண்ணல, ஐ மீன் நீ அந்த பொலிட்டிக் பண்ணல, அது போட்டு அடியாடுன்னு அடிச்சாங்க. அந்த இண்டஸ்ட்ரியே கரெக்ட் பண்ணிக்கிச்சுன்னா ஓகே. ஆனால் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நடுவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வல்கர் வயலண்ட் மூவிஸ்லாம் நிறைய வந்தது. இப்போ வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் மெய்யழகன், லப்பர் பந்து அந்த மாதிரி படத்துக்கெல்லாமும் நல்ல ஆதரவு கிடைக்குது. நிறைய பேர் வந்து முன்னாடி அந்த மாதிரி படம்லாம் வந்ததுன்னா they used to cancel it. நிறைய நியூ கமர்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்குது. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள், அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்னு இருந்தது. இப்போ நிறைய இந்த 4 இயக்குனர் அந்த மாதிரி நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நிறைய நியூ கமர்ஸ் ஆர் கெட்டிங் அ சான்ஸ் அண்ட் தே ஆர் பீங் பேக்ட் அப் பை குட் பீப்புள். முன்னெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் நீப்பட்டிசம் அதெல்லாம் இருந்தது, அப்படி தான் வர முடியும். இப்போ யார் வேணால் வரலான்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபீல் லைக் எவ்ரிபடி ஹேஸ் அ சோஷியல் அவேர்னஸ். நான் எல்லா விதத்தையும் சொல்கிறேன், கம்யூனிசம் பேசுறதா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் பேசுறதுக்காக இருக்கட்டும், ஆர் ஒரு சைல்டு அபியூஸ் பேசுறதுக்காக இருக்கட்டும், ஆர் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் டாபிக்ஸும் ஒரு டைவர்சிஃபைட் டாபிக்ஸ்க்கு இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. ஒரு நீஷ் ஏரியா எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ண முடியுது. அதுக்கான வரவேற்பு இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ்க்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. மசாலா படத்துக்கு கை தட்டுறதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஸோ ஐ வுட் சே இட்ஸ் நாட் டிட்டீரியேட்டட். அதாவது ஒரு 100 படம் வந்ததுன்னா ஒரு அத்தி பூத்த மாதிரி ஒரு 3 படம் நல்லா இருக்கு, அவ்வளவே தான். அந்த காலத்தில் ஒரு ஸ்டோரி வேல்யூன்னு ஒரு படத்துக்கு இருக்கும். அந்த ஸ்டோரியை நான் நினச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பீரியடில், கோல்டன் பீரியடில் நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா ரொம்ப வந்து ஒன்றா ஜாதியை பிடிச்சி இழுத்து பேசுகிறாங்க. இப்போ வனஜா சொன்னது தான், முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் ஜாதியெல்லாம் நம்ம என்ன ஜாதின்னு கூட கேட்டுலாம் நம்ம பழக மாட்டோம். ஆனால் இப்போ வர மூவிஸ் என்ன ஆகுதுன்னா ப்ரொவோக் பண்ணுறாங்க வேணும்ட்டே. ஓ நீ அதுவா, ஓ நீ இதுவா அப்படின்னு ரொம்ப ப்ரொவோக்கிங் மூவிஸ் கொஞ்சம் நிறையா வருதோ, அந்த நல்ல சோகால்டு நல்ல படத்தில் கூட அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ என்னோட இது வந்து டெஃபினெட்லி இட் ஹஸ் டிட்டீரியேட்டட் அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டேலண்ட். நான் சொல்லவே மாட்டேன், நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். பட் மூவி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஐ வாண்ட் டு பி ஃபுல்லி என்டர்டெயின். பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த ரீல் கல்ச்சர்னு ஒன்று வந்துடுச்சு. 1 minute வீடியோ, 1 minuteக்கு மேலே அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கிறது இல்லை. ஸோ நல்ல மூவிஸ் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுலேயே வந்து எல்லாரும் மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலான ஸ்டோரி, குப்பை மாதிரியான ஸ்டோரி இல்லை, நல்ல ஸ்டோரி எல்லாமே எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு. ஆக்சுவலாக அது வந்து இப்போ மட்டும் வரதில்ல. என்ன அப்படின்னா இப்போ வந்து க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது எப்படின்னா, ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க, அப்புறம் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா வில்லனை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஜெயிச்சிருவார். இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். இப்படி தான் எல்லா படமும் இருந்தது. பட் இப்போ வந்து எவ்ரி சீன், எவ்ரி ஃப்ரேம்லேயும் ஒரு க்ரியேட்டிவிட்டி கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்ட் மூவி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சேதுபதியோட மகாராஜா படம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இட் ரீச் இன்டர்நேஷ்னல் லெவல். சைனீஸ் பீப்புளே வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி சந்தோஷப்படுறாங்க. நம்ம இன் தட் வே ஐ ஃபீல் லைக் இட்ஸ் இம்ப்ரூவிங் அ லாட். ஜனரஞ்சகமான மூவிஸும் வருது. அதே நேரத்தில் இப்போ எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, இறைச்சல் நிறைந்த மூவிஸாக வருது. கங்குவா, சொர்க்கவாசல், இந்த மாதிரி ஒரே கத்துறாங்க போட்டுட்டு. அது ஒரு மூவியான கொண்டு வந்து அதை வேற இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ எந்த மூவி வின் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, சோஷியல் மீடியா மூலமாக பப்ளிசைஸ் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எனக்கு அமரன் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஓகே, என்ன இருக்குது, ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க, ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க.
பட் அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே இல்லை அங்கே. தமிழ் படத்தை பொறுத்த மட்டும் வயலன்ஸோ இல்லை ஜாதியோ இதைத்தான் நிறைய பேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரீசெண்டாக பார்த்தாக்க. அவேர்னஸ் கொடுக்கறதுங்கிறது தான் மூவிக்குன்னு ஒரு கருத்தாக இருந்தது, போய் இப்போ பணம் பண்ணுறது தான் அவங்கள வாழ்க்கையாக போச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி என்ன ட்ரெண்டு, ஆடியன்ஸ் என்ன தேவை, சோஷியல் மீடியா என்ன கேட்குது, அதை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதை பிடிச்சா மார்க்கெட்டு, பிடிக்கலன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ண டைரக்டர் கிட்ட தான் போய் அடுத்த படத்தை கொடுக்குறாங்க. யாராச்சும் புது டைரக்டர் கிட்ட கொடுக்குறாங்களா? இல்லை. அதே இந்த மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா தே ஆல்வேஸ் வெல்கம் நியூ ஸ்டோரிஸ். அதே மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தே ஆல்வேஸ் ட்ரை ஃபார் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் பிரிங் த நியூ திங் டு த இண்டஸ்ட்ரி. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் அந்த படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் இப்போ அது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. பட் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இட் இஸ் லைக் எ மல்லு ஃபிலிம். நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக அந்த 45 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக போகும் படம். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் வந்து டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஏன் அந்த 45 மினிட்ஸ் ஸ்லோவாக போச்சுன்ட்டு. ஸோ யூ ஹேவ் டு ஸ்லோலி வாட்ச் தட் ஃபிலிம். அந்த மாதிரி சில குட் மூவிஸ் வரணும். தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபே மாதிரி, நம்மளுக்கு வேணுங்கிறது எடுத்து சாப்பிட்லாம். நல்ல படமும் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச டிஷ் மற்றவங்களுக்கு பிடிக்காது, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இன்னொரு ஒரு ரொம்ப கஷ்டமான மனசுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் அஜித் விஜய் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து நடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபஹத் ஃபாசிலோட படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் இப்போ வந்து புஷ்பாங்கிற மாதிரி ஒரு படத்துலையும் அவன் நடிக்கிறான். மலையாள படம் பார்த்தீங்கன்னா ஹி ஆக்ட்ஸ் இன் அதர் வெரி குட், நிறைய ஆர்ட் வேல்யூ நிறையா இருக்கும் அந்த மூவியில். ஹி ஆக்ட்ஸ் பீப்புள், ஏன்னா அந்த சேஞ்ச் அவங்க வந்து இவங்க நடிச்சுட்டே இருந்தாங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிற மகாராஜா எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த காலத்தில் கமல் ரஜினிலாம் நிறையா அதை பண்ணியிருக்காங்க, பாலச்சந்தர் கீழே. ஓகே, இந்த காலத்தில் யார் பண்ணுவாங்க? சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் அஜித் விஜயம் பண்ணுவாங்களா? பண்ணினா நல்லா இருக்கும். இன்னைக்கு 200 படம் வருது, ஆனால் 20 படம் நல்ல படம் வருது. அதனால குவாலிட்டி கீழே போயிடுச்சுன்னா சொல்லவே முடியாது. நல்ல படங்கள் நிறைய வருது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இருக்கிற வால்யூமில் அதர் ரீசன்ஸ்னால, பொலிட்டிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நெப்போட்டிசமாக இருக்கலாம், பல காரணங்கள்னால நல்ல படங்கள் மறைஞ்சு போயிடுது. அதுதான் உண்மை. இப்போ ரீசெண்டாக வர ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃபார் தெம் டு ஷோகேஸ். நல்ல ஒரு மூவியை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் மணி பேஸ்ட் மார்க்கெட். ஸோ ஒரு மூவி ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தே வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ பெரிய பட்ஜெட் மூவிஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷன்ஸே வந்துட்டு இட் டேக்ஸ் அஸ் மூவி படுமொக்கையாக இருக்கும். பட் ப்ரொமோஷன் பார்த்தோன்னா தே வில் மேக் பீப்புள் டு கோ வாட்ச் த மூவிஸ். ஆனால் லோ பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்துட்டு ஈவன் தோ த மூவிஸ் ஆர் ரியலி குட், அந்த ஒரு பிளாட்ஃபார்மே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். பட் ஸ்டில் தே ஆர் மேக்கிங் குட் மூவிஸ். அந்த இதுக்கு வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கிவிங் தட் குட் பிளாட்ஃபார்ம் டு ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன். மலையாள மூவி பர்சன்டேஜ் வைஸ் அந்த சின்ன ஸ்டேட்டில் 20 படம் ஹிட் ஆகுது. தமிழ்நாடுல வந்து ஒரு 10 படம் தான் ஹிட் ஆகுது கலெக்ஷன். செகண்ட் திங், அவங்களோட மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து சேலரி எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்ட். லைக் இந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு 2 crores எடுக்கிறோன்னா அதில் 30% தான் டைரக்டர் ஆக்டர்ஸோட சேலரி. இட்ஸ் ஆல் கண்ட்ரோல். ஸோ மூவி இண்டஸ்ட்ரி இஸ் ரியலி குட் இன் கேரளா. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஹீரோ இஸ் டிக்டேட்டிங் இட். மூவிக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த சீன் எனக்கு வெய்யின்னு சொல்கிறதுனால தான் படத்தில் ஃப்ளாப். ஹீரோக்கோசரம் தே ஆர் சேஞ்சிங் த ஸ்டோரி லைன். அந்த சீன் எல்லாத்தையும் மாற்றினதுனால தான் படம் சரியாக வர மாட்டேங்குது. ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம்ங்கிறதுனால தான் அது நம்ம கண்டென்ட்ஸ்லாம் வந்து டிட்டேரியேட் ஆயிடுச்சு தமிழ் மூவிஸ்லாம் சொல்ல முடியாது. as long as we are entertained, I am happy with it. I think there are great movies everywhere, like all around. I mean, too much. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இதுலேருந்து 1008 சாய்ஸ். ஆக்சுவலாக மூவி பார்க்குற டைமோட மூவி சர்ச் பண்ணுற டைம் தான் வீட்டில் ஜாஸ்தி. திங்க் எல்லா இடத்துலையும் நல்ல மூவிஸ் வருது. ஆப்வியஸ்லி மலையாளம் மூவிஸில் ஏன்னா அவங்களுக்கு அவர் சொன்னார் பட்ஜெட்னு, பட்ஜெட் இல்லாத ஒரு ரீசன்னால தான் அவங்க திங்க் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே வருது. ஸோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ தே ஹேவ் டு யூஸ் தேர் பிரெயின். ஸோ இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் லைக் தட், ரைட்? நான் ஒரு 1/2 hour 1 hour
ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நான் நல்ல படத்தை பார்க்க போகிறேன். தமிழில் ஒரு 10 படம் இருக்குன்னா அதுக்கு மேலே எனக்கு தமிழுங்கிறதுக்காக நான் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். அதனால் ஹீரோவுக்கும் மெயினாக அஜித், விஜய், ரஜினி, கமல் இவங்க மூவி பார்க்கறத நிறுத்திட்டோம்னா தமிழ் படம் நல்ல படம் வரும். சீரியஸாங்க. ஏன்னா அவங்க பட்ஜெட் 100 crores, அப்போ அவன் வந்து 200 crores எடுக்கணும். அப்போ அவன் வந்து பிரம்மாண்டமான ஒரு படம் தான் கொடுத்தாகணும். அவங்க திங்க் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்டோரியெல்லாம் வச்சுலாம் பண்ண முடியாது, பிரம்மாண்டம் தான் கொடுத்தாகணும். ஸோ அதனால் அதை மாற்றணும். அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல படமும் வருது, மொக்க படமும் வருது. ஆனால் ரீசெண்டாக என்ன நிறைய இரிட்டேட் பண்ணுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 நாள் இந்த சோஷியல் மீடியா கொஞ்சம் நல்லா இருக்கிற படத்தை பயங்கரமாக ஊதி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடுறானுங்க. இல்லை கொஞ்சம் மோசமாக இருக்கிற படத்தை பயங்கர மொக்கையாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக யாரையுமே பார்க்க விடாமல் பண்ணிடுறானுங்க. ரொம்ப பயாஸ்டாக இருக்கானுங்க, ஃபார் லெஃப்ட் இல்லைனா ஃபார் ரைட்டு. அந்த ஃபஸ்ட் நாள் பார்க்குற எல்லா கூட்டமுமே வந்து ஒரு 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 தெளிவான மனப்பான்மையோட ஜட்ஜ் பண்ணி ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான், என்ன ஸ்டோரியில் இது பண்ணுறான், என்ன சொல்ல வரான், அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒன்றா ஸ்டார்டம்காக போகிறான், டிஷர்ட் போட்டு சில பேர் போகிறாங்க. எதுக்கு டிஷர்ட் போடுறான், அந்த டிஷர்ட்டில் போடுற இமேஜாவது பார்க்குற மாதிரி இருக்கா, அதெல்லாம் தெரியாது. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் ஒரு ஜென்யூனான ஃபீட்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதை ரொம்ப இது பண்ணி, இப்போ கங்குவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த கோவா போர்ஷன் மோசமாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து அது என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. அவர் வந்து பார்ட் 2ல் நிறைய என்ன ஏன் அந்த பசங்களுக்கு மூளையெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆனால் சென்டரில் இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு சிஜி வச்சு நல்லாவே தான் எடுத்திருக்கான், நல்லா தான் எடுத்திருக்கான். ஆனால் அந்த படத்தை வந்து பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு ட்ராஷ் பண்ணுறாங்கல்ல, அது அது வந்து நீ சொல்லும் போது ஓகே இந்த போர்ஷன்லாம் இப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லு. இல்லை அதுக்கு சவுண்ட் அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஸோ இட்ஸ் பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் நத்திங் பட் என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ இருக்கிற மூவிஸ், தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் மூவிஸ் ஆர் தமிழ் ஆடியன்ஸ் பயங்கர மெச்சோர்ட் ஆடியன்ஸ். நம்ம ஹிஸ்டாரிக்கலாக வளர்ந்த படங்களும் சரி, ஓகே, அதுலேருந்து நம்ம டிரான்சிஷன் ஃபேஸில் இருந்தோம், பட் பயங்கரமாக டிட்டரேட் ஆகிட்டு போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா அகெயின் மாஸ் மசாலா மூவிஸ்லாம் வருது, ரொம்ப ஸ்டூப்பிடாக வந்து நிறைய முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயருங்கிற பேரில் அச்சஸெல்லாம் ஃப்ரேம் கொண்டு காப்பி அடிச்சு தான் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க ஆக்சுவலி. ஓகே, நம்பர் 1. அவங்களுக்கு என்னென்னா அந்த படம் ஓடணும், நான் ஒரு நல்ல டேரக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆனோம், அவ்வளோதான் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இந்த வயலன்ஸ் பற்றி, ஓகேங்களா? முக்கியமாக எனக்கு நான் பேச வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா, வயலன்ஸ் இஸ் டூ மச் தீஸ் டேஸ். மீனிங் என்னென்னா, அவன் தலையை அப்படி சீவ் எடுத்தாலும் ஒரு ஹீரோயிசம்னு க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இப்போ, which is really dangerous என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வெற்றிமாறன் ஒரு செல்வராகவனோட வயலன்ஸ் வந்து எனக்கு தப்பாகவே தெரியாது, ஏன்னா கதையோட ரொம்ப ஒட்டி இருக்கும் அது. ஸோ அந்த வயலன்ஸ் இஸ் ஜஸ்டிஃபைடுன்னு தான் சொல்லுவேன். பட் மற்றவங்கலாம் வந்து இப்போ நெல்சனோ இல்லை லோகேஷ் கனகராஜா வந்து for me it's very stupid. So given the fact, அதாவது நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து கீழே தான் போயிருக்கோம். குறையில லைக் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஏன்னா ஏதாவது ஒரு படமாக நல்லா இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் இப்போ எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இல்லைங்கிற ஏமாற்றம் அது வந்து இருக்க தான் செய்யுது. பேய் படம் பார்த்தா பயம் வருங்கிறக்காக பார்க்குறத விட்டுட்டு இல்லை ஜாலிக்காக லைக் ஒரு பேய் இவ்வளோ க்யூட்டாக காமிக்க முடியுமாங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இல்லை சினிமா வந்து இருக்குது, பட் ஆனால் வந்து ப்ரொடியூசர்ஸ் லைக் அவங்க மிச்சவங்க வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் லைக் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்னு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று அவங்க கருத்துக்களை சும்மா வந்து திணிக்கிறது, மக்கள் ஒரு முட்டாள் மாதிரி பார்க்கறது, அப்புறம் வெளியில் வந்துட்டு பிறகு ஹீரோ மாதிரி பண்ணுறது, அந்த ஹீரோவை வந்து சொந்த கருத்துக்களை கொண்டு திணிக்கிறதுன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதை பிகாஸ் மெச்சூர்டு ஆடியன்ஸ், நீ ஒரு ஜஸ்ட் ஹீரோ நடிக்கிறன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் கொடு, நல்ல மூவிஸ் கொடு, ஆனால் உன்னுடைய கருத்துக்களை உன் சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து திணிச்சு அதை எப்படியாவது அதில் ஆதாயம் தர கேரக்டர்ஸ்லாம் வந்து படம் நடிக்கிறதோடு நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நைன்த் ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு பிடிச்ச மூவி வந்து 12th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு பிடிச்சிருந்துருக்காது. ஸோ த சேம் வே நம்மளுக்கு காலேஜில் பிடிச்ச மூவிஸ் வந்து இப்போ பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் அது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிவன் தட் தேர் ஆர் சம் குட் மூவிஸ் தட் ஆர் கம்மிங். பட் நம்ம இந்த கோவிட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம நிறைய அதர் மூவிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஹிந்தி
ஹிந்தி மூவிஸ் பார்த்தோம், நிறைய மலையாள மூவிஸ் பார்த்தோம், நிறைய ஆந்திரா மூவிஸ், தெலுங்கு மூவிஸ் பார்த்தோம். ஸோ பார்க்குறப்போ வி ஃபீல் தட் த வால்யூம் ஆஃப் த மூவிஸ் தட் இஸ் கமிங் ஃப்ரம் த தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அப் டு த மார்க் ஆஸ் த ரெஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. தட் இஸ் ஐ திங்க் தட்ஸ் வேர் வி ஆல் ஃபீல் தட் இன்னும் வந்து இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணலாம். நான் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த காலத்தில் எப்படி படம் பார்க்க போவோம்னா நாங்களாம் கிராமத்தில் இருந்தோம். ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஜெகன்மோகினி படம். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய காமெடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லியோனி காமெடியெல்லாம் இருக்கும். அந்த ஒரு படத்தில் போகும்போது பயங்கரமாக ஒரு ட்ரெயின் வந்து கிளவியெல்லாம் டே எனக்கு ட்ரெயின் ஏற்றி கொள்ள பார்த்தீங்களேன்னு அந்த மாதிரி சீனு. இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது மழை பெஞ்சிச்சுன்னா உடனே வெளியே எந்திரிச்சு ஓடிடுவாங்க ஒரு சிலர்லாம். சீரியஸாகவே நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இப்போ நிறைய இப்போ நம்ம ஓடிடி வரைக்கும் வந்துட்டோம். ப்ளஸ் பாலாஜி சொன்ன மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் என்னென்னா, இப்போது ஒரு படத்தையோ அதனுடைய டைரக்டர்ஸ் இல்லை அதனுடைய ஸ்டோரி எப்படி அதனுடைய மேக்கிங் அதை வந்து பற்றி பேசாமல் அந்த ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போன்னு இல்லை, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன முக்கியமாக நான் சொல்ல வந்த கருத்து, அது ரொம்ப தேவையில்லாதது. அதை விட்டுட்டு அந்த படத்தினுடைய தரத்தையோ அதனுடைய அது என்ன சொல்ல வருதுங்கிறத பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். நன்றி. நம்ம தமிழ் திண்ணைக்கு, தமிழ் பஞ்சாயத்துக்கு